வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி வழங்கும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள். அதாவது காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷராசி. மேஷராசிக்கு பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு முதல் ராசி, ராசி மண்டலத்திலே முதல் ராசி மேசராசி. சூரியனோட உச்ச ராசி, செவ்வாயோட சொந்த வீடு. இந்த ராசி பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகி 10ஆம் இடத்துல இருந்து இந்த மாசம் பிறக்குது. இப்ப 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த மாசம் பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி புதன் நகர்ந்து என்ன பண்றாரு, 11ஆம் இடத்துல இருக்க ராகுவோட கனெக்ட் ஆகுறாரு. செவ்வாய் இந்த மாசம் 23ஆம் தேதி என்ன பண்றாரு, கும்பராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போறாரு. அதே போல 6ஆம் தேதி சுக்கிரன் போறாரு, 13ஆம் தேதி சூரியன் போறாரு. இதுதான் இந்த மாசத்துடைய மாத கிரகங்கள். வருட கிரகங்கள் பாத்தீங்கன்னா ராகு கேது 5-11லயும், அதே நேரத்துல குரு 3ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கிறாரு. சனி 12ஆம் இடத்துல அப்படியே தான் இருப்பாரு. சரிங்களா? விரையச்சனியோட ஆதிக்கம். விரையச்சனியோட ஆதிக்கமா இருந்தா கூட இங்க பாத்தீங்கன்னா மேசராசிக்கு சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கு. சரிங்களா? சுப விரயங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே நேரத்துல ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல சுப விரயம் பண்றதுக்கான அமைப்பு இருக்கா, பண்ணலாமா என்னங்கிறத பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். என்ன இருந்தாலும் இன்னைக்கு 200 ரூபாய் செலவாகுது அப்படின்னா வருமானம் 100 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் இன்னைக்கு மேசராசி இருக்கு. இப்ப தற்சமயத்துக்கு கோச்சாரப்படி ஜாதக தசா புத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்துல மேசராசிக்காரவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்ப மேச ராசிக்கு பிப்ரவரி மாச பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த ராகுவோட போய் எல்லா கிரகமும் மாட்டுது. சூரியன் அங்க போயிடுறாரு, செவ்வாய் அங்க போயிருது, புதன் அங்க போயிடுறாரு, சுக்கிரன் அங்க போயிடுறாரு. எல்லா கிரகமும் 11ஆம் இடத்துக்கு ஒன்றின் பின் ஒன்றாக மாறுறாங்க. 10ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் நல்ல இடம் தான். ஆனா அங்க போய் சேர்றது யாரோட சேர்றாங்க? ராகுங்கிற கரும்பாம்போட போய் சேர்றாங்க. ராகு 11ல இருக்கிறது நல்லது, தப்பு கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் போய் சேர்றது நல்லதா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆனாலும் பொதுவாக 11ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் கெடுபலன்களை செய்யாதுங்கிறதுனால லாபஸ்தானத்துல பல கிரகங்களுடைய அமர்வு மேசராசிக்கு ஓரளவுக்கு இந்த மாசம் லாபகரமான மாசமாக இருக்கும் என நம்பலாம். சுய ஜாதகத்தை கருத்தில் கொண்டு எந்த விஷயமும் நம்ம முடிவுக்கு வரணும். பொதுவான பலன்கள் மேசராசிக்கு லாபகரமான ஒரு நல்ல மாதமாக பிப்ரவரி மாசம் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேசராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடையும், அதே போல முருகப்பெருமான் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை வழிபடுறது நல்லது. 7.5 சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால பெரும்பாலும் பைரவர், முனீஸ்வரன், கருப்பணசாமி இப்படி தெய்வங்களை சனிக்கிழமை காலைல 9 to 10 ராகு காலத்துல தீபம் போட்டு வழிபடுவது கால சிறப்பு. நன்றி.